அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தகரம் அருள்மிகு முத்து கொலக்கி அம்மன் கோவிலுக்குள்ளதான் அந்த தலித் காலனியை சேர்ந்தவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் என்பது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று நாம் பார்க்கும்போது, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகில் உள்ள அந்த புத்தகரம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த அருள்மிகு முத்து கொலக்கி அம்மன் கோவிலுக்குள்ள தலித் காலனியை சேர்ந்த தங்களை அனுமதிப்பதில்லை என்றும், அரசு தரப்புல அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் பிற சாதிகளைச் சேர்ந்த ராஜ்குமார், பாண்டரங்கன் உள்ளிட்டோர் தூண்டுதல் பேர அறநிலையத்துறை செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தலித் காலனியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பட்டியலின மக்கள் தீபாராதனையின் போது மட்டும் கோயிலுக்கு வெளியிலிருந்து அனுமதிக்கப்படுவதாகவும், மற்ற பூஜை, அபிஷேகம் உள்ளிட்ட நடைமுறைகள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அந்த புகார்கள், அதாவது மனுவில் தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கு தான் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பார்வேந்தன் முத்து கொலக்கி அம்மன் கோவிலுக்குள் செல்லவும், பூஜைகள் செய்யவும் தேர் வெள்ளோட்டத்தின் போது தலித் காலனி வரை தேர் வருவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். அறநிலைத்துறை தரப்புல சாலை வசதி சரியில்லாதனால வெள்ளோட்டத்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த பிரச்சனைக்கு தீர்க்கும் வகையில மனுதாரர் உள்ளிட்ட பிற பக்தர்கள் முத்து கொலக்கி அம்மன் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர், அறநிலையத்துறை இணை ஆணையர், தாசில்தார் ஆகியோருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தேரினுடைய வெள்ளோட்ட பாதையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை மற்றும் திட்டத்தை தாக்கல் செய்து உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது.